He gave them bread from heaven to eat. Jesus said to them, "Very truly I tell you, it is not Moses who has given you the bread from heaven, but it is my Father who gives you the true bread from heaven. For the bread of God is the bread that comes down from heaven and gives life to the world." ஒரு நாள் ஆற்றங்கரை ஓரத்திலே தனிமையில் வாழ்ந்த முனிவர் விலையேற பெற்ற ஒரு வைரக்கல்லை கண்டெடுத்தார். இதை பார்த்த அந்த வழிப்போக்கன், "ஐயா முனிவரே, இக்கல்லை எனக்கு தாரும்" என்று கேட்க முனிவரும் மனமும் வந்து கொடுத்தார். என்ன பைத்தியக்காரத்தனம் இந்த முனிவருக்கு! இதன் மதிப்பு தெரியாது தந்து விட்டாரே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். சில வாரங்கள் சென்றன. அந்த முனிவர் மகிழ்ச்சியுடன் இருப்பதை பார்க்கின்றான் இந்த வழிப்போக்கன். "ஐயா, விலையேறப்பட்ட வைரக்கல்லை கொடுத்த நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறீர்களே, ஆனால் வைரக்கல்லை பெற்ற நான் மகிழ்ச்சி இழந்து நிற்கிறேனே" என்றான். கண்ணீர் நிறைந்த கண்களோடு, "மகனே, இந்த உயிரற்ற வைர கற்கள் எல்லாம் உன் உள்ளத்திற்கு நிறைவு தராது" என்றார் அந்த முனிவர். ஆம், இதுதான் இயேசு சபையை தோற்றுவித்த புனித இன்னாசியார் நமக்கு கற்றுத்தரும் பாடம். நான் மாவீரனாக விளங்கினால் உலகில் புகழோடு வாழ்வேன் என்று கனவு கண்ட இன்னாசியார் பெருமையைத்தான் கண்டார். எனவே மனம் திரும்பினார், திருந்தினார், இயேசுவை தன் உள்ளத்தில் அரியணையை ஏற்றினார், வாழ்வில் நிறைவு கண்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். மனித வாழ்க்கை பயணத்தில் பொருள் அவசியமானதாக இருக்கின்றது. ஆனால் நம் கவனம் பொருளிலேயே சிக்கி கிடந்ததென்றால் ஒட்டுமொத்த வாழ்வு அர்த்தமில்லாமல் இருக்கும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் இஸ்ராயேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்து சுதந்திரமிக்க வாழ்வுக்கு அழைத்தாலும் அவர்கள் எண்ணங்கள் எகிப்தில் கிடைத்த சுவையான உணவில் தான் இருந்தன. சுதந்திரமான வாழ்க்கை வாழ்ந்து சாதாரண உணவு உண்பதை விட அடிமைகளாக அல்லல் பட்டு இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்பதை மேலானதாக கருதும் அடிமை நிலை அவர்களிடம் காணப்பட்டது. பசி வந்தாலே அனைத்தையும் மறைக்கிறோம். வாழ்வு முறை மாறுகின்றது. பொருளாதார வசதியை பெற்றுக் கொள்ளும் பொருட்டு மனித வாழ்வில் மேலான சுதந்திரம், விடுதலை போன்றவற்றை அடகு வைக்கும் வாழ்வை நாம் பார்க்கின்றோம். இந்த பொருளாதார வசதிக்காக நாம் என்ன வேண்டுமானாலும் செய்கின்றோம். ஏன் நம் வாழ்வையே இழக்கின்றோம்? ஆம், இந்த நற்செய்தியில் உணவுக்காகவும் பொருளாதார வசதிக்காகவும் மட்டுமே தன்னை தேடி வந்த மக்களிடம் பொருளாதாரத்தையும் உணவையும் தாண்டி நிறைய அற்பமான விஷயங்கள் இருக்கிறது என்பதை இயேசு புரிய வைக்கின்றார். எதை தேட வேண்டும் என்று அழகாக சொல்கின்றார். அன்பில்லாதவருக்கு அன்பை கொடுக்கலாம். அழிந்து போகும் உணவுக்காக அலையாமல் அழியாத உணவை தேடிட அழைப்பு விடுக்கின்றார். அவர்தான் நிலை வாழ்வளிக்கும் உண்மையான உயிருள்ள உணவு என்பதை சுட்டி காட்டுகின்றார். இயேசு யூதர்களிடம், "என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது" என்கின்றார். அவ்வாறே சமாரிய பெண்களிடமும், "நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது" என்கின்றார். குடார பண்டிகையின் இறுதி நாளில் இயேசு எருசலேம் ஆலயத்தில் உரத்த குரலில், "யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும்" என்று மக்களை அழைக்கின்றார். நாம் நமது பசியையும் தாகத்தையும் தணிக்க பல வகைகளில் முயற்சிக்கின்றோம், மாடாக உழைக்கின்றோம். ஆனால் நம் பசி தீர்ந்த பாடில்லை, தாகம் தணியவில்லை. மாறாக அவை பன்மடங்கு குளிர்ந்து விட்டுதான் எரிகின்றது. ஆகா, இறைவாக்கினர் வழியாக இறைவன் கூறியது நமது வாழ்வில் உண்மையாகிறது. நீங்கள் விதைத்தது மிகுதி, அறுத்ததோ குறைவு. நீங்கள் உண்கிறீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை. நீங்கள் குடிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவடைவதில்லை.
ஆடை அணிகிறீர்கள், ஆனால் உங்களுள் எவருக்கும் குளிர் நீங்கவில்லை. நாம் கடவுளை ஓரங்கட்டிவிட்டு நாம் உயர பறக்கின்றோம். மனசாட்சியை மழுங்கடித்துவிட்டு குறுக்கு வழியில் சென்று குபேரர்களாக மாற விரும்புகிறோம். அங்காடியின் சிலை வழிபாட்டிற்கும் நுகர்வு வெறி கலாச்சாரத்திற்கும் அடிமைகளாக இருக்கின்றோம். தேவைகளை குறைப்பதற்கு பதிலாக தேவைகளை பெருக்குகின்றோம். மன அமைதியை இழந்து மரண வேதனையை தழுவுகிறோம். சுருக்கமாக, உயிருள்ள தண்ணீர் சுரக்கும் கடவுளை கைவிட்டுவிட்டு தண்ணீரை தேக்கி வைக்க முடியாத ஓட்டை தொட்டிகளை கட்டிக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நமக்கு என்றும் துணை கொடுப்பது உழைப்பு. ஐசக் நியூட்டன் 20 ஆண்டு கண்டுபிடிப்புகளை அவரது அன்பு நாய் நெருப்புக்கு இரையாக்கிய போது வருந்தவில்லை. மாறாக தன் உழைப்பில் மாற்றியமைக்கின்றார். வழக்கறிஞரான தி.வி. சுந்தரம் மதுரையில் போக்குவரத்து கழகம் துவங்கி டிவிஎஸ் என்ற குழுமத்தை உண்டாக்கியது அவரது உழைப்பு. செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனான ஆபிரகாம் லிங்கன் அதிபரானது அவரது உழைப்பு. இப்படியாக பல மனிதர்கள் உழைப்பால் சிறந்தோங்கி இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் உழைப்பு மண்ணுலக உழைப்பை விட மேலோங்கி உள்ளதாக இருக்கின்றது. நம்முடைய உள்ளம் சில நேரங்களில் தேவைக்காக மட்டுமே பிறரை நாடும் உள்ளமாக இருக்கின்றது. நமக்கு பசி ஏற்பட்டால் பிறரை நாடுகின்றோம். நமக்கு பொருளாதார அளவில் சிக்கல் ஏற்பட்டால் பிறரை நாடுகின்றோம். இதே உள்ளத்தை இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம். உடல் பசிக்காக மட்டுமே இயேசுவை தேடுகின்றனர். அதே போல நாமும் உடல் தேவைக்காக மட்டுமே இயேசுவை தேடுகின்றோம். ஆனால் நம்முடைய தேடல் ஆன்மீக தேடலாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். இயேசுவை மக்கள் 3 காரணத்திற்காக தேடினார்கள். 1, நம்முடைய வாழ்வில் அற்புதங்கள் செய்வார். 2வது, நமக்கு உணவு தருவார். 3வது, ரோமை அரசை எதிர்த்து போராடுவார் என்று இத்தகைய நோக்கத்திற்காக மக்கள் இயேசுவை தேடினார்கள். அதனால் தான் பார்க்கின்றோம், வயிறாறு உண்டபின் 3வது நாளிலே இயேசுவை தேடி வருகின்றனர். அப்போதுதான் இயேசு சொல்கின்றார், அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என்று சொல்கின்றார். இன்று இயேசு நம் அனைவரையும் பார்த்து இதே வார்த்தையை கேட்கின்றார். நாமும் நம்முடைய தேவையை பார்த்து அடுத்தவரை அணுகின்றோம். மாறாக அதன் மூலம் நமக்கு கிடைத்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரின் உறவில் வளர நம் மனம் மறக்கின்றது. அவரது உறவில் நம்மை இணைக்க நம் மனம் மறக்கின்றது. இன்று இயேசு அன்பு, கருணை, இரக்கம் ஆகிய பண்புகளை கொடையாக பெறும்போது நாம் விண்ணக வாழ்வை உரிமையாக்குவோம் என்ற செய்தியை நமக்கு கொடுக்கின்றார். நாமும் அவரின் அழகான அழைப்பினை ஏற்று அழியா வாழ்வான நிலை வாழ்வை பெறுகின்ற போது கடவுள் தருகின்ற ஆசீர்வாதம் நம்மை எல்லையில்லா மகிழ்ச்சியில் தள்ளும். நமது இதய தாகத்தை தணிக்க வல்லவர் இயேசு ஒருவரே. அவரில் நம்பும் அனைவருக்கும் புதிய செய்தியை ஒவ்வொரு நாளும் கொடுக்கின்றார். பொருளாதார வசதிகளில் நாம் நம் வாழ்வை வாழ்ந்தால் இறைவன் தருகின்ற புதிய வாழ்வில் நாம் பங்கு பெற முடியாது. அன்று இஸ்ராயேல் மக்கள் எகிப்தில் அவர்கள் சாப்பிட்ட இறைச்சியை முக்கியமாக கருதினர். இயேசு வாழ்ந்த காலத்தில் உடல் சார்ந்த பசியை முக்கியமாக கருதினர். ஆனால் நம்முடைய வாழ்வு நல்ல மனப்பாங்குடன் புதுப்பிக்கப்பட வேண்டுமென்றால் புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிய வேண்டும் என்று புனித பவுல் அழைப்பு விடுக்கின்றார். பொருளாதாரத்தால் நம்முடைய வாழ்வு இருந்தால் அதை களையுங்கள் என்கின்றார். பழைய இயல்பு என்பது நம் பாவ வாழ்வை குறைக்கும். இந்த வாழ்வில் இருந்து மாறி ஆன்மீக வாழ்வை பெற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். இந்த புது வாழ்வு என்பது பாவத்தை களைவதில் மட்டுமன்று
நேர்வழிப்படுத்துவதில் அடங்கும். தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவரும் ஆகிய நான் தூயவர் என்பது புது வாழ்வுக்கு நமக்கு விடுக்கப்படும் அழைப்பு. இந்த புது வாழ்வை இயேசு உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் என்பதன் மூலம் சுட்டி காட்டுகிறார். ஆம், கிறிஸ்துவில் புது வாழ்வு என்பது கிறிஸ்து போதித்த, அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்வை நாமும் வாழ்வதே. பொருளாதாரத்தை தாண்டி வாழ்வு இருக்கிறது என்பதை புரிந்து நாம் வாழ்கின்ற வாழ்வை அர்த்தமுள்ளதாக்க தொடர்ந்து இறைவனிடம் மன்றாடுவோம்.